ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி, மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுர் லக்னம், பிரீத்தி நாமயோகம், கௌளவ கரணம், இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் குரு பகவான் இருக்கார், சிம்ம ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு, மீன ராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க. தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறின்னு இருப்பார். அந்த வகையில் முக்கியமான 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு, மங்களகரமான குரு, அடுத்தது சனீஸ்வர பகவான், அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள். இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன், சுபகாரகன். இந்த கிரகம் 30/4/2024 வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார். அதே சமயம் தனது 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார். அடுத்தபடியாக 1/5/2024 அவர் மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார். ரிஷபராசியில் தனது 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் 15/10/2024 அன்னைக்கு வக்ர கதி அடைகிறார். வருடம் முழுவதும் வக்ர நிலையிலே இருக்கார். அதாவது 15/10/2024 அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீனராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுறார். அதேமாரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான். இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் 19/6/2024 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம். அதுக்கப்புறம் 4/11/2024 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும். இந்த 4 கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை வச்சு தான் வருட பலன் கணிக்கிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம 2024ஆம் ஆண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். சரி, 2023 உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லலாமா? எப்படின்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் வந்திருக்கு, எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிருக்கு. உடல் ஆரோக்கியம் மட்டும் அப்படி இப்படி உங்களை கொஞ்சம் குழப்பியிருக்கு, கொஞ்சம் தெளிவடையவும் வச்சுருக்கு. ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை அப்படின்னாலும் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லைங்க. அதாவது சண்டை சச்சரவு ஏதோ ஒரு ரூபத்தில் என்னமோ போயிட்டுருக்கு. நீங்களும் ஏதோ உருட்டி புரட்டி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. சரி, எது நடந்தாலும் நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அது அந்த உயர்வே உங்களை காப்பாற்றும். அப்படி தான் போயிட்டுருக்கு. கேது பகவானும் சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஜென்மராசியில் இருந்துக்கிட்டு ஒரு ஞானத்தை கொடுத்து, நீ இப்படியெல்லாம் இருக்கணும்டி கண்ணு அப்படி இப்படின்லாம் நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு அப்படியே இருந்துட்டீங்க, ஒரு சமாளிச்சிட்டிங்க. ரைட்டு, 2023 முடிஞ்சு போச்சு. ரைட்,
இப்போ 2024 நல்லபடியாக இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறது. நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க. என்ன நீங்கள் நினைக்கிறதுல ஒரு வித்தியாசம் என்ன இருக்குன்னா, நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அந்த வகையில் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்லதை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல முக்கியமாக சூப்பர் கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் அப்படிங்கும்போதே உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் சுக்கிர பகவானுக்கு. பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பகை கிரகம் அப்படின்னாலும் சுபகிரகம் பகையாக இருந்ததுன்னா சில நேரங்களில் வேலை செய்யாது, அவ்வளோதான். மற்றபடி கவலைப்பட வேண்டாம். சில நேரங்களில் உங்களுக்கு நல்லதையும் கண்டிப்பாக பண்ணாமலாம் இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள், உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். குரு தசை உங்களை ஓரளவுக்கு உயர்த்தி விட்டுருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பலாபலன்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே சமயம் குரு எங்கெங்கெல்லாம் ஃபேவராக இருந்தாரோ ஒரு அதீதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதே சமயம் ஒரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, இல்லை பகை ருண ரோகஸ்தானம் அப்படின்னா ஒரு படிப்பினையை தான் கொடுத்தாரே தவிர பெரிய பாதகங்களை கொடுக்கல. ஏன்னா நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. மற்றபடி இந்த சுபகிரகம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம அந்த கிரகங்களை நம்ம குறை சொல்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த சூப்பர் கிரகம் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாருன்னா 3, 6 கூடிய அதிபதி. என்னென்னா, இந்த தைரியமாக கடன் வாங்குகிற ஆசாமிகளே நீங்கள் தான். அதாவது கடன் வாங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயந்து போய் வாங்குவாங்க. ஐயோ, நம்மளால் எப்படி அடைக்க முடியும், எப்படி பண்ணுறது, என்ன ஏதுன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் அதிரடி தடாலடியாக எவ்வளோ கடனாக வாங்கலாம் பார்த்துக்கலாம், நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கும். அதனாலே தான் நிறைய கடனை வாங்கின்னு மாட்டிக்கிறீங்க. இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் நான் நிறையா பேரை பார்த்துட்டேன். நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டாங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஃப் ஆகியிருக்காங்க. அதுக்காக தான் உஷாராக நம்மளோட சுய ஜாதகத்தை முன்னாடியே பார்த்து அந்தந்த தசாபுக்தி வரும்போது நம்ம உஷாராக இருக்கணும். மற்றபடி கவலைப்பட வேண்டாம். இந்த 3, 6 கூடிய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சூப்பர் பவரோடு இருந்துக்கிட்டு அற்புதமான பலன்களை கொடுக்குறார். என்னென்னா, மேஷ ராசியில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய நல்பலன்களை கொடுத்துட்ருக்கார். போன வருஷம் பார்த்திங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அதேமாதிரி திருமணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் அந்த திருமண யோகம் கைகூடியிருக்கு, புத்திரபாக்கியம் கைகூடியிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோகம் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் அது தொடரும். இந்த வருஷமும் ஆரம்பத்தில் அவர் அதே 7ஆம் இடத்துலையே அழகாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். என்னதான் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் சுபகிரகம் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும். குரு வழிபாடு பண்ணினீங்கனாலே போரும், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த குருவோட பார்வை வேறு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. என்னென்னா, 5ஆம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தில் விழுது. அற்புதமான பலன்கள். லாபம் ஓரளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும். எப்போவுமே உழைச்சாதாங்க காசு. உழைக்காமல் இருந்தால் காசு வரணும், லாபம் வரணும் அப்படின்னா, லாபம் அப்படின்னாலே இந்த அக்கௌண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வரும். என்னென்னா லாப நட்ட கணக்குன்னு சொல்கிறது. ஏன்னா தொழில்னு இருந்தாலே, வியாபாரம்னு இருந்தாலே லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். இந்த நஷ்டம் வராமல் லாபம் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அந்த லாபம் அப்படிங்கும்போது லாபாதிபதி ஸ்தானத்தில் இந்த குருவோட பார்வை விழறது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு அதெல்லாம் நண்பர்களின் மூலம் சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 5ஆம் பார்வையாக உங்களோட ஜென்ம ராசியிலேயே விழறது அற்புதமான பலன்கள். தைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது எந்த ஒரு வேலையும் துணிந்து செய்வீங்க. சோம்பேறித்தனம் போயாச்சு, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. ஏன்னா வருங்காலம் வசந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கேற்றபடி உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தில் விழுறது, முயற்சி ஸ்தானம். இதில் தான் சொல்கிறேன், முயற்சிகள் நீங்கள் செய்ய உங்களுக்கு வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுனாலே லாபங்கள் உயரும் போது உங்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும். ஆக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் முயற்சிகள். வெற்றி. அடுத்தது, இந்த குரு பகவான் 1/5/2024 அவர் ரிஷபராசியான உங்களோட அஷ்டம ராசிக்கு வரார். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டமராசி அப்படின்னாலும் அது உங்களுக்கு ராசிநாதனோட வீடு தான், சுக்கிர பகவானோட வீடு தான்.
அதனால் அஷ்டமராசியில் வரார் குரு பகவான் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பொறுப்பாக இருந்தீங்கனாலே சிறப்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சரி, அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போகும். பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருந்தால் போகும். அடுத்தபடியாக இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களோட விரயஸ்தானத்தில் விழுது. சரி, 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானமாகி விரயஸ்தானத்தில் விழுது. செலவுகள் நிறையா வரும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல விழுது. ஸோ செலவுக்கு ஏற்ற ஒரு வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும். செலவை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்த வருமானத்தை இந்த குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். சரியா? அடுத்தது சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்துல விழுது. சுகஸ்தானம் புனிதமாகிறது. அதனால் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதேமாரி வெளியூர் பயணங்கள், வெளியூர் வியாபாரம் இதெல்லாம் வந்து விருத்தி அடையும். அதன் மூலமாகவே உங்களுக்கு சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்துலேயும் இடமாற்றம், பதவி மாற்றம், நல்ல ஒரு வேலை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வியாபாரமும் அற்புதமாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதேமாரி தாய் வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பாங்க. அவங்க மூலமாக, உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு சில சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தபடியாக ராகு பகவான், கேது பகவான், சாயா கிரகங்கள். இந்த ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல குருவோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார். அடுத்தபடியாக கேது பகவான் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல அயன சயன போகஸ்தானத்தில் புதனோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் துர்ஸ்தானம், மறைவு ஸ்தானம் சொல்கிறது. ஆக உங்களுக்கு வந்து கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பின் மூலம் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் அருமையான நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதேமாதிரி இந்த வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்கணுங்கிற குழந்தைகள்லாம் அருமையாக இந்த நேரத்தெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். இந்த வருஷம் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு போயிட்டு நல்லா படிக்கணும். அதுக்குண்டான உயர்வுகளை பெறணும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் போட்டிருந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். இடமாற்றம் இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, இல்லை ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். அதேமாரி புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க. மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். அடுத்தபடியாக குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சிலருக்கு உருவாகும். அதெல்லாம் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் உங்கள் குடும்பத்திலேயும் நடக்கும். உங்களுக்கும் நிறைய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அடுத்தபடியாக 4, 5 குடைய அதிபதி, சுகாதிபதி, பஞ்சமாதிபதி சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துலேயே இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மனசில் ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து திட்டம் போட்டு செய்தால் நமக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும். அந்த எண்ணத்தை நண்பர்களும் சரி, மற்றவர்களையும் சரி உங்களை ஊக்குவிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அருமையாக எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதேமாரி இந்த சுகாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற போது குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும். குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். ரொம்ப நாளாக குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கீங்க, அது நடக்கலை. அதுதான் எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கு. நிறைய இடத்துல அப்படி தான் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து மாறும். குழந்தைகளின் முன்னேற்றம் அருமையாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி இந்த சுகாதிபதி உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கறதுக்காகவே வரார் 5ஆம் இடத்துக்கு. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கும்போது அது பலமடைகிறது. குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருது. உங்களோட அனுகூலம், அவரோட இந்த குலதெய்வத்தோட அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது. அதன் மூலம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும்.
மனதில் ஒருவித ஆன்மீக எண்ணம் கைகூடும். அதன் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை வெகு நேர்த்தியாக கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு உச்சம் அப்படிங்கிறதுனால இந்த உச்சன் ஆட்சி அமைத்து 5ஆம் இடத்துல கும்பராசியில் இருந்துக்கிட்டு பலவிதமான ஒரு நன்மைகளை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எம்பெருமான் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணணும். பண்ண உங்களுக்கு செலவுகள் குறையும், வருமானம் வந்து சேரும், மனதில் ஒரு வித சந்தோஷம் குடிகொள்ளும். நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமைகளில் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அதேமாரி குரு மகான்களின் தரிசனம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முடிஞ்சால் ஒரு தடவை ஷீரடி போயிட்டு வாங்க, இல்லை ராகவேந்திர பிருந்தாவனம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாரி திருச்செந்தூர் போயிட்டு வருது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இது இன்னும் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக மாதம் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. அது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சித்திரை 3, 4 ஆகிய பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை மாதந்தோறும் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு வியக்க வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, மகிழ்ச்சி தரும் ஆண்டாக, உற்சாகம் தரக்கூடிய ஆண்டாக, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் குறைந்து நிம்மதி உருவாகும், குடும்பத்தில் சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும், உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் கண்டிப்பாக அமையும், மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் சீராக குறைய ஆரம்பித்து நன்மைகள் அதிகரிக்கும் ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.